பிரபனா, இப்போ தொகுதி மறுசீரமைப்பு என்றால் என்ன? அதை பத்தி கொஞ்சம் மக்களுக்கு கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. இப்போ மத்திய அரசு ஒன்றிய அரசு ஒரு புதிய மசோதாவை நேற்றைக்கு முந்தைய தினம் தாக்கல் பண்ணியிருக்காங்க. திடீர்னு ஒரு மசோதா தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த மசோதா என்ன அப்படின்னு சொன்னால், இந்தியாவில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் இன்னைக்கு 543 தொகுதிகள் இருக்கு. 543 தொகுதிகளை 850 தொகுதிகளாக மாற்றக்கூடிய ஒரு புதிய மசோதாவை கொண்டு வந்திருக்காங்க. தொகுதி மறுசீரமைப்பின் முக்கிய நோக்கமா எதை பார்க்கணும் நம்ம? இது தொகுதி மறுசீராய்வு அப்படிங்கிறது 1950களில் இந்திய அரசியல் சட்டம் கொண்டு வரப்பட்ட போது மக்கள் தொகையினுடைய எண்ணிக்கை அடிப்படையில் இந்த தொகுதியினுடைய எண்ணிக்கையை கூட்டணும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் அதில் இருந்துச்சு. அந்த அடிப்படையில் தான் இப்போ இந்த 2 மக்களவை மாநிலங்களவை அப்படின்னு சொல்லி 2 அவைகள் இருக்குல்ல, இந்த 2 அவைகளையும் சேர்த்து வச்சு தான் இது ஒரு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட், அரசியலமைப்பு சட்ட திருத்த ஒரு மசோதா. அந்த மசோதா அடிப்படையில் தான் இப்போ 2 அவைகளையும் ஒரு நேரம் கூட்டி தான் இதை பண்ண போகிறாங்க. இது எதுக்காக இப்போ திடீர்னு கொண்டு வந்துருக்கிறாங்க அப்படின்னா, இவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. இது இன்னைக்கு மத்தியில் ஆளக்கூடிய ஒன்றிய அரசு, பிஜேபி அரசுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. இன்னைக்கு 5 மாநில தேர்தல்கள் நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால் 5 மாநில தேர்தல்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த டைம்ல இந்த மசோதா கொண்டு வர்றது ஏன் கொண்டு வராங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த தேர்தல் காலத்தில் கொண்டு வந்துட்டாங்கன்னு சொன்னால் இவங்களால மிகப்பெரிய லெவலில் எதிர்ப்பு இருக்காது அப்படிங்கக்கூடிய நோக்கத்திலேயே இந்த தேர்தல் காலத்தில் இந்த மசோதாவை கொண்டு வந்துக்கிறாங்க. இந்த மசோதா தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு 39 எம்பி இருக்காங்க, 39 பாராளுமன்ற உறுப்பினர், மக்களவை உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. இப்போ இது வந்துச்சு அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, 40 வரைக்கும் 60 வரைக்கும் வரணும் அப்படிங்கிறாங்க. 49லேருந்து 60 வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது அந்த சதவீதம் என்பது மிகப்பெரிய லெவலில் மாறுபடுது. இப்போ 543 எம்பி அப்படின்னு சொன்னா, இப்போ நான் 39னா 7.2% இருக்கு. இப்போ இது 850 மாறி இப்போ 60 பேர் அப்படின்னு நான் சொன்னால் கூட இது வெறும் 5% அப்படிங்கிற மாதிரி மாறிடும். 5.1% மாறும். அப்படி மாறும்போது என்ன ஆகும்னு சொன்னா நம்முடைய சதவீதம் மாறும். இது ஒரு இந்த திருத்த மசோதா வந்துச்சுன்னு சொன்னா உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், பீகார், மத்திய பிரதேசம் இந்த 4 மாநிலங்களில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் மட்டுமே ஒரு சரிபாதி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 400 பேர் வரைக்கும் வந்துருவாங்க. இந்த 4 மாநிலங்களில் அவங்க எந்த கட்சி ஆட்சி செய்கிறதோ, எந்த கட்சி அந்த கட்சியினுடைய எம்பிக்கள் ஜெயிக்கிறாங்களோ அந்த 4 மாநிலங்கள் மட்டுமே போதுமானதா இருக்கு. அப்படிங்கிறனாலதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது. அதே போல தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தாகவும் மாறும். ஏன்னா தமிழ்நாட்டினுடைய அந்த அவங்களுடைய அதிகார பகிர்வு என்பது மிகப்பெரிய அளவில் குறைஞ்சிரும். இந்தியா ஒரு ஒன்றிய அரசு, ஒரு கூட்டாட்சி தத்துவத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு அரசு. அந்த அரசுடைய நோக்கமே இந்த மசோதாவினால் பாதிக்கப்படுகிறது. இவங்க ஏன் இதை கொண்டு வரான்னு சொல்றாங்கன்னு சொன்னா, இதுல நாங்க பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொண்டு வரோம். இந்த 880ல 33% இடஒதுக்கீடு கொண்டு வந்ததன் மூலமாக நாங்கள் பெண்களுக்கு போதுமான இடஒதுக்கீடை கொடுப்போம்னு சொல்றாங்க. ஆனா இப்ப 543 அந்த பெண்களுக்கான இடஒதுக்கீடை கொடுக்க முடியும். ஆனா அதை இப்போ வரைக்கும் கொடுக்கல. ஏன்னா 2022 அந்த சட்டம், பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு சட்டம் வந்துருச்சு. ஆனா அதை நிறைவேற்றாம இப்ப புதுசா இந்த புதிய மசோதாவை கொண்டு வந்துக்கிட்டு இதை ஒரு கமிஷன் போடுவாங்க. அந்த கமிஷன் அந்த மக்கள் தொகை அடிப்படையில் அப்படி சொல்லுவாங்க. இந்த மாநிலங்கள்ல அப்படி சொல்லுவாங்க. தமிழ்நாட்டை குறிப்பா தமிழ்நாடு, தென் மாநிலங்களை பொறுத்தவரையில மக்கள் தொகை கட்டுப்பாடு என்ற ஒரு ஸ்கீம், அதாவது இப்போ ஒரு 1970, 80, 90 அந்த காலகட்டத்தில் பார்த்தா மக்கள் தொகை பெருக்கத்திற்கான மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் அடிப்படையில் அந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை இந்த தென் இந்திய மாநிலங்கள் மிக ஸ்ட்ராங்கா அதை அமுல்படுத்துறாங்க. மக்கள் தொகை கட்டுப்பாடு என்பது அப்படி டக்குன்னு வந்துடாது. இன்னைக்கு 1970களில் பீகாருடைய மக்கள் தொகை 4.2 கோடி. அன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை 4.1 கோடி. கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே சமமான ஒரு மக்கள் தொகை தான். இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை 7.4 கோடி. ஆனா பீகாருடைய மக்கள் தொகை 12.6 கோடி. அப்போ 1 மடங்கு அதிகரிக்கக்கூடிய தமிழ்நாட்டை விட அதிகமாக அதிகரிச்சிருக்கு. அப்போ அவங்க மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் வட இந்திய மாநிலங்கள் தோற்றுவிட்டது காரணமாக இதே மக்கள் தொகை அடிப்படையில் எம்பிக்கள் உருவாகணும் அப்படிங்கக்கூடிய காரணத்தை வச்சுக்கிட்டு வட இந்திய மாநிலங்களுக்கு அதிகமான எம்பிக்களும்
தென்னிந்திய மாநிலங்களுக்கு குறைவான எம்பிக்களும் வருவது என்பது கொண்டு வரணுங்கிறத இந்த மசோதாவுடைய நோக்கமா இருக்கு. எனவே இவங்களுக்கு பெண்களுக்கான இடஒதுக்கீடு என்பதும் உங்களுக்கு நோக்கம் கிடையாது, வளர்ச்சி என்பதும் நோக்கம் கிடையாது. குறிப்பா வளர்ச்சி பெற்றக்கூடிய தென்னிந்திய மாநிலங்களை இவங்க வந்து ஏற்கனவே வந்து ஜிஎஸ்டி இந்த மாதிரியான வரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தென்னிந்தியாவை வைத்து தான் வட இந்தியாவிலே வாழ்ந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வட இந்திய மாநிலங்கள்லாம் மிக கொடூரமான நிலைமையில இருந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு வாழ்வாதாரமே இல்லாத நிலைமையில தான் அவங்க வந்து இருந்துட்டு இருக்கிறாங்க. வட இந்தியாவை ஆட்சி செய்யக்கூடிய பிஜேபி அரசுகள், மாநில அரசுகள்லாம் வந்து அங்க அவங்களுக்கு போதுமான வாய்ப்பு வசதிகளை, அவங்களுக்கான வாழ்வாதார வசதிகளை, வேலைவாய்ப்பு வசதிகளை உருவாக்குவதற்கு எந்த விதமான ஸ்கீமும் ஸ்பெஷல் ஸ்கீம்லாம் கொண்டு வரவே இல்லை. அப்படி இதை விட்டுட்டு இவங்க தென்னிந்தியாவையும் இன்னைக்கு சோழி முடிப்பதற்கான ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனுடைய ஒரு பகுதி தான் இந்த மசோதா. இந்தியாவில் வந்து தொகுதி மறுசீரமைப்பை வந்து யார் செய்யறா? இந்த தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். மக்கள் தொகை அடிப்படையில் இருக்கணும் அப்படிங்கிறது கரெக்டு தான். ஆனால் வந்து மக்கள் தொகை அடிப்படையில் மட்டும் இருக்கக்கூடாது, அது அந்த பகுதியினுடைய வளர்ச்சி அடிப்படையிலும் அது இருக்கணும். அப்படிங்கிறனால அதாவது அது என்னன்னு சொன்னா, மக்கள் தொகை அடிப்படையிலும் வளர்ச்சியின் அடிப்படையிலும் சேர்ந்ததாக அந்த மறுசீரமைப்பு இருக்கணும் அப்படிங்கிறது. தொகுதி சீரமைப்பு அப்படிங்கிறது வந்து இந்த மக்கள் தொகை அடிப்படையில் இந்த தொகுதிகளை உருவாக்க வேண்டும் என்ற கோட்பாடு எப்போ வந்துச்சு அப்படின்னு சொன்னா, அது எதுக்காக வந்துச்சுன்னு சொன்னா, மக்கள் தொகையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் அந்த பிளானே உருவாக்கப்பட்டுச்சு. அந்த பிளான் உருவாக்கப்பட்டதனுடைய நோக்கமே மக்கள் தொகையை எண்ணிக்கையை கணக்கில் எடுக்கக்கூடிய நோக்கமே எதுக்காக அப்படின்னா, மக்கள் தொகையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். ஆனா இன்னைக்கு அந்த மக்கள் தொகையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரணுங்கிற நோக்கமே சோழி முடிஞ்சு போய் இவங்க வெறுமனே அதை வச்சுட்டு எம்பி எண்ணிக்கையை உருவாக்கக்கூடிய வேலையை மட்டும் பார்க்குறாங்க. இன்னைக்கு வந்து இந்தியாவுடைய மக்கள் தொகை பெருக்கம் எப்படி போயிட்டு இருக்குன்னு சொன்னா, மிகப்பெரிய அளவில் போயிட்டு இருக்கு. சீனா வந்து இன்னைக்கு இந்தியா அதாவது மக்கள் தொகை அதிகமான இடத்துல சீனா இருந்துச்சு. இன்னைக்கு 2வது இடத்துக்கு இந்தியா முதல் இடத்துக்கு வந்துச்சு, சீனா 2வது இடத்துக்கு போயிட்டான். அவன் கட்டுப்பாடுகள் கொண்டு வந்துட்டான். உலக நாடுகள் முழுவதுமே மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்பாடுகள் கொண்டு வந்துட்டாங்க. இந்தியாவால் கட்டுப்படுத்தவே முடியாத அளவுக்கு மிக பயங்கரமா போயிட்டு இருக்கு. இது வந்து கட்டுப்படுத்துறதுக்கான ஏற்பாடை செய்யலன்னு சொன்னா, இந்தியாவுடைய வளர்ச்சி அடுத்த 20-30 ஆண்டுகள்ல மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும் சொல்லி புள்ளிவிவரங்கள் சொல்லுது, பொருளாதார புள்ளிவிவரங்கள்லாம் சொல்லுது. ஆனா அதுக்கான திட்டங்கள், அதுக்கான புதிய சிறப்பு திட்டங்களை உருவாக்காம இவங்க வந்து அரசியல் செய்வதில் ஒரு முனைப்பு காட்டுகிறார்கள். அதுதான் இந்த யார்? பிஜேபி அரசு. பிஜேபிக்கு ஒரு நோக்கம் இருக்கு. பிஜேபிக்கு என்ன நோக்கம் இருக்குன்னா, அவங்க தென்னிந்தியாவில் அவங்க வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற முடியாது. அவங்க வந்து அவங்க ஆளுங்கட்சியாக மாறுவதற்கு எந்த விதமான ஏற்பாடும் இல்லை. அவங்க தென்னிந்தியாவில் அவங்க வந்து கர்நாடகா மாநிலத்தில் மட்டும்தான் வந்து அவங்க வந்து இப்போ ஒரு டைம் பிடிச்சிருக்காங்க. இன்னைக்கு ஒரு கூட்டணி அரசு இருக்கு. மற்றபடி அவங்க வந்து ஆந்திராவில் இருக்கு அப்படின்னு சொன்னா கூட அது வந்து சந்திரபாபு நாயுடுனுடைய கட்சி தான் வந்து அவங்க ஆளுங்கட்சியா இருக்கு. அப்படி வந்து இவங்க தென்னிந்தியாவில் அவங்க வந்து பவருக்கு வருவது என்பது சிரமமா இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. அதனால அவங்க வந்து வட இந்திய மாநிலங்களை வைத்து மட்டுமே அடுத்த 50 ஆண்டு காலத்திற்கு அவங்க இந்த இந்தியாவை ஆட்சி செய்வதற்கான திட்டம் தான் இந்த தொகுதி மறுசீரமைப்பு மசோதா என்பது. எனவே தமிழ்நாட்டு மக்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு ஆபத்தா இருக்கிறது. எனவே தமிழ்நாட்டு மக்கள் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய லெவலில் எதிர்ப்பு என்பது எல்லா தரப்புலையும் வந்துகிட்டு இருக்கு. எனவே இன்னும் போக தான் தெரியும். இன்னைக்கு வந்து பாராளுமன்றத்தில் விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழக எம்பிக்கள் மிகப்பெரிய அளவில் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு அரசியல் உள்நோக்கம் தானா? நிச்சயமா இதுல அரசியல் உள்நோக்கத்தை வேற ஒண்ணுமே கிடையாது. 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி அந்த கணக்கெடுப்பின் அடிப்படையில் அந்த கணக்கெடுப்புல என்னென்ன சூழல் சாத்தியக்கூறு, அதுவும் வந்து சென்செக்ஸ் எப்படி நடத்தணும் அப்படின்னு சொன்னா, ஜாதி வாரியான கணக்கெடுப்பு நடத்தணும். ஜாதியான கணக்கெடுப்பு அப்படின்னு சொன்னா அதுல மிக முக்கியமான விஷயம் இருக்கு. இன்னைக்கு வந்து ஜாதியான கணக்கெடுப்பு நடந்தால் என்ன நடக்கும்ங்கிறது பிஜேபிக்கு தெரியும். 2021 சென்செக்ஸை ஏன் அவங்க நடத்த மாட்டேங்காங்கன்னு சொன்னா, ஓபிசி ரிசர்வேஷன் மிகப்பெரிய அளவில் கேள்விக்கு உள்ளாக்கப்படும். ஏன்னா ஓபிசி ரிசர்வேஷனை சென்ட்ரல் கவர்மெண்ட், ஒன்றிய அரசு செயல்படுத்துறதே கிடையாது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் தொகுதி மறுசீரமைப்பு பண்ணினா சரியா இருக்குமா? அந்த சென்செக்ஸ் நடத்ததுக்கு பிறகுதாங்கிறது அதனுடைய ஸ்கீம். ஆனா நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல தமிழ்நாட்டை தண்டித்து விடக்கூடாதுங்க. தமிழ்நாட்டை மட்டும் இல்ல, தென்னிந்திய மாநிலங்களை தண்டித்து விடக்கூடாது. அதாவது வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல சென்செக்ஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது எதற்காக நடத்தப்படுகிறது அப்படின்னு சொன்னா, வளர்ச்சி நடைபெற்றிருக்கிறதா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக தான் நடைபெறுது. வளர்ச்சி அந்தந்த பகுதியில் வளர்ச்சி நடைபெற்றிருக்கிறதா அப்படின்னு. வளர்ச்சி நடைபெற்றிருக்கிறது அப்படிங்கிறது அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது அந்த மக்கள் தொகை எண்ணிக்கை பெருக்கம் குறைவா இருந்தால் தான் வளர்ச்சி நடக்கும். இன்னைக்கு வந்து பீகார்ல வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல 2 மடங்கு கூடியிருக்கு.
தமிழ்நாட்டை விட 2 மடங்கு கூடிடுச்சு. அதாவது ஊபி வந்து இன்னைக்கு வந்து எவ்வளவு பெரிய மிகப்பெரிய அளவுல போயிருச்சு. 30 கோடி 40 கோடி அங்க போயிருச்சு. அப்போ வந்து அது தனியா ஒரு பெரிய நாடு ரேஞ்சுக்கு அவங்க மக்கள் தொகை பெருகிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல வந்து இப்போ வந்து ஒரு ஒரு வீட்டுல வந்து ஒரு 2 குழந்தைகள் இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. பல வீடுகள்ல ஒரு குழந்தைகள் தான் இருக்கு. ஆனா வட இந்திய மாநிலங்கள்ல, இந்தி பேசக்கூடிய வட இந்திய மாநிலங்கள்ல இப்பவும் 8 குழந்தைகள் 10 குழந்தைகள் பெற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட சூழல் இருக்கக்கூடிய சூழல்ல அங்க வளர்ச்சி என்பது இருக்காது. அதனாலதான் அவங்க வந்து தமிழ்நாட்டை தேடி, கேரளாவை தேடி, குறிப்பா தென்னிந்தியாவை தேடி அவங்க வராங்க, வேலைக்காக வராங்க. அவங்க தமிழ்நாட்டுக்குலாம் வரும்போது அங்க வந்து வட இந்தியாவிலலாம் வந்து அவங்களுடைய வேலை, இப்போ அவங்களுடைய ஒரு நாள் சம்பளம் என்பது எவ்வளவு இருக்குன்னா 200 ரூபா 300 ரூபா இருக்கு. அதிகபட்சம் வந்து இப்போ 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் அடிப்படையில் அங்கே இப்போ சம்பளம் வந்து எவ்வளவுனா 220 ரூபாய் 250 ரூபா அவங்களுடைய ஒரு நாள். இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து ஒரு சாதாரணமான ஒரு கூலி தொழிலாளியுடைய சம்பளம் வந்து 800 ரூபாயா இருக்கு. 600 ரூபாயிலிருந்து 800 ரூபாயா இருக்கு. ஒரு கொத்தனாருடைய சம்பளம் வந்து அங்கெல்லாம் வந்து 300 ரூபா 350 ரூபா 400 ரூபா இருக்கு. இங்க 1100 ரூபா 1500 ரூபா வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க தமிழ்நாட்டுக்கு வரும்போது எப்படி பார்க்கறாங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை பார்த்து தமிழ்நாடு குவைத் மாதிரி பார்க்கறாங்க. குவைத் மாதிரி வளர்ந்துச்சு அப்படிங்கிற நினைச்சு வந்துட்டு இருக்காங்க. இங்க வந்துட்டு ஏதாவது சமாளிச்சு இங்க வந்து சம்பாதிச்சுட்டு ஊர்ல போய் நம்ம வந்து வீடு கட்டணும் வைக்கணுங்கிறது அவங்களுடைய நோக்கமா இருக்கு. இப்போ தமிழ்நாட்டுக்காரங்க குவைத்து கல்ஃப் கண்ட்ரிஸ் போவாங்கல்ல, கல்ஃப் கண்ட்ரிஸ்ல போய் வேலை பார்ப்பாங்க. அங்க வந்து அங்க சம்பாதிச்சுட்டு வந்து இங்க வந்து நம்ம வந்து பெரிய நம்ம வீடுகள்லாம் கட்டலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்கல்ல. அது மாதிரி வட இந்திய மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய வளர்ச்சி என்பது மிக மிக மோசமான வளர்ச்சியா இருக்கு. அது காரணம் வந்து அந்த மக்கள் தொகை எண்ணிக்கை பெருக்கம். அதை கட்டுப்படுத்துவதில் மிகப்பெரிய தோல்வி அடைந்திருக்கிறது வட இந்திய மாநிலங்கள். அப்போ மக்கள் தொகை கட்டுப்பாடு என்பது சும்மா வந்து வந்துடாது. அது மிக முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா கல்வி வந்து கல்வி வளர்ச்சி மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அந்த 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 பகுதியினுடைய கலாச்சார வளர்ச்சி பெறணும். குறிப்பாக பெண்களுடைய கல்வி, பெண்களுடைய சுதந்திரம் மிக முக்கியமான விஷயம் மாறும். இன்னைக்கு தமிழ்நாட்டுல பெண் கல்வி என்பது மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி பெற்றிருக்கு. பெண் கல்வி இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக இந்தியாவினுடைய பெண் தொழில் முனைவோர்கள், ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண் தொழில் முனைவோர்கள்ல 40% பெண் தொழில் முனைவோர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். தமிழ்நாட்டை சேர்ந்த பெண்கள் தான் 40% இருக்கிறாங்க. அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டினுடைய பெண்களுடைய இந்த வளர்ச்சி தான், இந்த கல்வி, பொருளாதார, சுதந்திரமான சிந்தனை வளர்ச்சி, இந்த கலாச்சார வளர்ச்சி தான் இங்க மக்கள் தொகை கட்டுப்பாட்டை வெற்றிகரமாக செயல்படுத்தியிருக்கு. இல்லைன்னு சொன்னா இந்த மக்கள் தொகை கட்டுப்பாடு என்பது செயல்படுத்திருக்க முடியாது. ஏன்னா பெண்ணுடைய சுதந்திரம், பெண்ணுடைய டிசிஷன் மேக்கிங், அந்த பவர் என்பது இங்க இல்ல, அங்க கிடையவே கிடையாது. தமிழ்நாட்டில் பெண்களுடைய டிசிஷன் மேக்கிங், அதாவது வந்து ஒரு முடிவை எடுக்கக்கூடிய அதிகாரம் என்பது வீடுகளில் பெண்களுடைய அதிகாரமா இருக்கிறது. அதனாலதான் இங்க இந்த குழந்தை பிறக்கக்கூடிய மக்கள் தொகை பெருக்கம் என்பது மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கிறது. எனவே வெற்றி பெற்றிருக்கக்கூடிய மாநிலங்களை தண்டிக்கக்கூடிய அளவில் இந்த மசோதா இருக்கு. இந்த தொகுதி மறுசீரமைப்பு மசோதா என்பது அப்படிப்பட்ட நோக்கத்தோடு இருக்கிறது. கிட்டத்தட்ட 30-40 ஆண்டு காலமாக மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய மாநிலங்களுக்கு தொகுதிகள் குறைவாகவும், அந்த மக்கள் தொகை எண்ணிக்கையை கட்டுப்படுத்தாத வட இந்திய மாநிலங்களுக்கு தொகுதியை அதிகமாக்கி கொண்டு வரும் எப்படி வந்து ஒரு சரியான ஒரு அதிகார பரவலாக இருக்க முடியும்? இதுதான் நம்ம வைக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. இது எப்படி நியாயமா இருக்க முடியும்? இதுல எப்படி ஒரு நீதியா இருக்க முடியும்? ஏன்னா தமிழ்நாட்டுக்கு இது ஒரு வஞ்சகமானதுதான் என்பதில் மாற்று கருத்து இல்லை. வட இந்திய மாநிலங்கள் அவங்களுடைய வளர்ச்சி என்பது அதுக்கு ஸ்பெஷலாக அவங்க தான் உருவாக்கணும், அவங்க பண்ணணும். அதை பண்ணாம விட்டுட்டு இங்க தென்னிந்திய மாநிலங்களுடைய வளர்ச்சியை கொண்டு புடுங்கணும்னு நினைச்சா அது வந்து திட்டமிட்ட சதி. அதில் அரசியலை தவிர எந்த விதமான மக்களுக்கு நன்மை சேர்க்கும் எண்ணமும் அதில் இல்லை. அப்படிங்கிறத நம்ம வைக்கக்கூடிய கேள்வி. தொகுதி மறுசீரமைப்பு வந்து இந்திய அரசியல்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையோ இல்ல ஒரு தாக்கத்தையோ ஏற்படுத்தும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? நான் தான் சொன்னேன், இவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, இந்த தொகுதி மறுசீரமைப்பு மூலமாக 850 எம்பி கொண்டு வர போறாங்க. அதாவது வந்து 815 மக்களவை எம்பிக்கள், ஒரு 15 வந்து யூனியன் பிரதேசம் மாநிலங்கள் மூலமாக 815 இப்போ நம்ம புதுச்சேரி இருக்குல்ல, புதுச்சேரி இது மாதிரியான டெல்லி, ஏனாம் இது மாதிரி இருக்கக்கூடிய மாநிலங்கள், அந்தமான் நிகோபார் தீவுகள், இதெல்லாம் வந்து இது யூனியன் பிரதேசங்களில் ஒரு 35 எம்பிக்கள். ஆக மொத்தம் 850 எம்பிக்கள் கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு நல்லாவே தெரியும், இந்த 543 பேர் இப்ப இருக்கிறாங்க, இவங்களுக்கே பேச வாய்ப்பு கிடைக்காம இருக்கு. பார்லிமெண்ட்ல பேசுவதற்கு வாய்ப்பு இல்லாத சூழல் இருக்கு. இப்போ இந்த 850 வறுமை கொண்டு வரும்போது எத்தனை பேர் பேச முடியும் அப்படிங்கிறத. ஏன்னா அந்த பார்லிமெண்டத்தில் அந்த பார்லிமெண்டத்துக்கு உட்பட்ட தொகுதியினுடைய நிலவரங்களை, அவருடைய கோரிக்கைகளை பேசுவதற்கு கூட வாய்ப்பு மறுக்கப்படக்கூடிய சூழல் தான் இதன் மூலமாக உருவாகும்போது என்னுடைய தனிப்பட்ட முறையான கருத்து. என்னை பொறுத்தவரையில் இது வந்து வெறும் மக்கள் தொகை அடிப்படையாக மட்டும் இல்லாமல்
இது வந்து வளர்ச்சியின் அடிப்படையானதாக மாற வேண்டும். எண்ணிக்கையை வந்து மிகப்பெரிய லெவலில் அதிகரிப்பது என்பது தேவையற்ற ஒன்று தான். இன்னைக்கு வந்து இது எந்தவித நோக்கமும் இல்லாமல் புதிய பார்லிமெண்ட் கட்டிடத்தை கட்டி தான் வச்சிருக்காங்க. இப்பவுமே இருக்கக்கூடிய புதிய பார்லிமெண்ட் கட்டிடத்துல 880 பேர் சீட்டு 880 பேருக்கு வச்சுக்கிறாங்க. இவங்ககிட்ட ஒரு நல்ல நோக்கமும் கிடையாது, இவங்களோட உண்மையும் கிடையாது. இன்னைக்கு கூடிய பிஜேபி அரசுக்கு ஒரு நோக்கம் வந்து கிடையாது. அவங்களுக்கு ஒரு நோக்கம் முழுவதும் அதிகார வெறி என்பது மட்டும்தான் இருக்கே ஒழிய அவங்களுக்கு ஒரு மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற நோக்கம் என்பது துளியும் கிடையாது என்பதுதான் நான் பார்க்கக்கூடிய பார்வை. அப்படின்னா தொகுதி மறுசீரமைப்பு வந்து மக்களுக்கான சமத்துவத்தை நிலைநாட்டுறதுக்கான ஒரு விஷயமா இருக்காது. என்ன நோக்கம் இருக்கு? இப்போ அவங்க இதை கொண்டு வரதன் மூலமாக என்ன நோக்கம்? இது ஒரு பேசிக்கா ஒரு நோக்கம் சொல்லணும். இதுக்காகத்தான் நாங்கள் கொண்டு வர போறோம் அப்படின்னு என்ன சொல்றாங்க? மக்கள் தொகை வந்து எல்லா இடத்துல மக்கள் தொகை அடிப்படையில் இந்த தொகுதி மறுசீரமைப்பு கொண்டு வரணுங்க. இது என்ன நோக்கம்? என்ன இருக்கு? அதைத்தான் இவங்க தமிழ்நாட்டுக்காரங்க சொல்றாங்க. வடநாட்டுல எம்பிக்கள் எவ்வளவு பெர்சன்டேஜ் கூடுறாங்களோ அதே மாதிரி தமிழ்நாட்டிலயும் எம்பிக்களோட பெர்சன்டேஜ் கூடுறாங்க. தமிழ்நாட்டோட பெர்சன்டேஜ் கூடுது அப்படின்னு சொன்னா அதான் சொல்றேன். வட இந்திய மாநிலங்கள்ல நான் ஏற்கனவே சொன்னது போல பீகார்ல 1971 சர்வேயின் படி பீகாருடைய மக்கள் தொகையும் தமிழ்நாட்டு மக்கள் தொகையும் ஒரே மக்கள் தொகை 4.1 கோடி. தமிழ்நாட்டு மக்கள் தொகை 4.1 கோடி. அங்க வந்து 4.2 கோடி. ரெண்டு பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது, சின்ன டிஃபரன்ஸ். இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை 7.2 கோடி, கிட்டத்தட்ட 7 கோடின்னு வச்சுக்கோங்களேன், 7 கோடி. ஆனா பீகாருடைய மக்கள் தொகை 12.5 கோடி. அப்ப எப்படி இது மக்கள் தொகை அடிப்படை? இங்க தமிழ்நாட்டு மக்கள் தொகை குறைச்சிருக்கோம்ல, கட்டுப்படுத்திருக்கோம். அவங்க கண்ட மாதிரி கூட்டி வச்சிருக்கான் பீகார்காரன். அப்ப இது வந்து இதுல என்ன சரிசமமான பகிர்வு இருக்கு? அவங்களுக்கு தான் அதிகமான எம்பி போறாங்கன்னு சொன்னா அப்ப அதிகார பரவல் இருக்குல்ல. இந்தியா வந்து பல மாநிலங்களை கொண்ட, பல கலாச்சாரங்களை கொண்ட, பல மதங்களை கொண்ட ஒரு கூட்டாட்சி நாடு. ஃபெடரல் ஸ்டேட் ஆஃப் இந்தியாவுடைய பேர் தான். இந்தியாவுக்கு பேர் வந்து கூட்டாட்சி குடியரசு நாடு. அப்ப கூட்டாட்சி செய்யக்கூடிய தத்துவம், கூட்டாட்சி தத்துவம் மிக முக்கியமான தத்துவம். ஏன் கூட்டாட்சி தத்துவம் சொல்றோம் அப்படின்னா, கூட்டாட்சி அப்படிங்கிறது வந்து நான் ஏற்கனவே சொன்ன போல இங்க வந்து பல மாநிலங்கள் இருக்கு, பல மொழிகள் இருக்கு. தமிழ், கேரளா, கன்னடா, தெலுங்கு, இப்படி பல மாநிலங்கள் இருக்கு. கிட்டத்தட்ட 1100 மொழிகள் இருக்கு. ஒரு 30க்கும் மேற்பட்ட ஸ்டேட் இருக்கு, மாநிலங்கள் இருக்கு. அப்போ இந்த மாநிலங்களை கொண்ட ஒரு ஒருங்கிணைந்த ஒரு நாட்டை கட்டி எழுப்பது என்பது இந்த கூட்டாட்சி தத்துவம். இந்த கூட்டாட்சி தத்துவத்தை உடைக்கக்கூடிய விஷயமாக இந்த புதிய மசோதா வந்து மாறிடும். பெரிய சிக்கல், தேசத்தினுடைய ஒற்றுமைக்கே இந்த மசோதா என்பது ஆபத்தை உருவாக்கக்கூடிய மசோதா என்பதை நான் பார்க்குறேன். இப்போ தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிறது வந்து எப்பந்தான் பண்ணணும், அதோட தேவைதான் என்ன, இல்ல அது தேவையே இல்லாத ஒரு விஷயமா? நான் தான் ஏற்கனவே சொல்லுவேன். என்னுடைய தனிப்பட்ட முறையில் என்னுடைய கருத்து என்னன்னா, 543 பேர் இப்ப இருக்கிறாங்க. இந்த 543 பேர் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்காது. இப்போ திருநெல்வேலி தொகுதியினுடைய எம்பி ராபர்ட் புரூஸ் இருக்கிறாரு நம்மளுக்கு. பக்கத்துல தென்காசி தொகுதி எம்பி டாக்டர் ராணி இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் என்னைக்கு ஏதாவது டைம் சட்டமன்றத்தில் பார்லிமெண்டத்தில் பேசுறதை பார்த்துருக்கேன். நம்ம எப்போது ஒரு டைம் பார்க்க முடியும். அவங்களுக்கு பேசுவதற்கு ஒரு வருடத்தில் ஒரு முறை தான் அவங்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பே கிடைக்கும். அப்போ அந்த தொகுதியினுடைய குறைகளை அவங்க சொல்லுவதற்கு போதுமான வாய்ப்புகளை உருவாக்கணும். அப்போ அப்படி உருவாக்குவதன் மூலமாக தான் கூட்டாட்சியை நம்ம வந்து வளப்படுத்த முடியும். திருநெல்வேலியில ஆயிரக்கணக்கான பிரச்சனை இருக்கு. இவங்க வந்து ஒரு பெட்டிஷன் மட்டும் எழுதினா போதுமா எம்பி? அவங்க பார்லிமெண்டத்தில் அவங்க பேசணும், பல விஷயங்களை வந்து பேச வேண்டியது. அப்போ வந்து அப்படிப்பட்ட விஷயம்லாம் கொண்டு வரணும்னு சொன்னா இது போதுமானது என்பது நம்முடைய கருத்து. மக்கள் தொகை அடிப்படையில் என்பது ஒரு பழைய கருத்து. மக்கள் தொகை அடிப்படையில் பார்லிமெண்ட் உறுப்பினர் உருவாக்கப்பட வேண்டும் என்பது கருத்து தான். அப்படி பழைய கருத்து. ஆனால் அந்த கருத்தை மாற்றிட வேண்டியதானே. இன்னைக்கு போதுமானதா அளவெல்லாம் இருக்கு, போதுமான அளவில் இருக்கு. நிறைய எம்பிகள் பார்லிமெண்ட்டுக்கு போறதே கிடையாது. இது தமிழ்நாட்டில் முன்னாடி ஒருத்தர் இருந்தார், டாக்டர் ராமதாஸ் அவருடைய மகன் அன்புமணி ராமதாஸ் ஒருத்தர் இருந்தார். அவர்லாம் வந்து பார்லிமெண்ட்டுக்கே போறது கிடையாது. தேர்வு செய்யப்பட்ட பார்லிமெண்ட் உறுப்பினர் தான், ஆனால் பார்லிமெண்ட்டுக்கு போறதே கிடையாது. ஆனால் அவர் அமைச்சராக வேற இருந்தார். இப்படிப்பட்ட ஒரு சூழல்லாம் இருக்கு. இன்னும் இப்பவும் வந்து பார்த்தா பல முக்கியமான இடங்கள்ல யாரும் போறது கிடையாது. தமிழ்நாட்டினுடைய 40 எம்பிக்கள் இன்னைக்கு போய் மசோதாவுக்கு போய் எதிர்த்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா எதிர்த்து வாக்கெடுப்பு கொடுக்கணும்னு பேசிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் தேர்தல் நடந்துட்டு இருக்கு, சட்டமன்ற தேர்தல் வேலைகள் கடுமையாக நடந்துட்டு இருக்கு. அடுத்த வாரம் தேர்தல், அடுத்த வாரம் வியாழக்கிழமை தேர்தல் நடக்குது. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, டெல்லியில் போய் உட்காந்து அதை பேசிட்டு அந்த மசோதாவில் பேசி எதிர்த்து வாக்களிக்கிற நோக்கத்தோட போய் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ இங்கே தமிழ்நாட்டு அப்படி ஒரு தேவை இருக்கிறது. இந்த மசோதா தமிழ்நாட்டுக்கு எதிரானது அப்படினால போய் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. மற்ற மாநிலங்கள் அப்படி கிடையாது. போய் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இன்னைக்கு ராசா பேசிட்டு இருக்காரு, பேசுற மாதிரி வீடியோ வருது. இல்லைன்னு சொன்னால் அந்த தேஜஸ்வின்னு சொல்லி ஒரு பஞ்சாப் சேர்ந்த ஒரு பையன், ஒரு எம்பி, அவர் பேசிட்டு இருக்காரு. பின்னால் அப்படியே எல்லா சீட்டும் ஃப்ரீயே கிடக்கு. அப்போ அவ்வளோ பேர் தான் வாராங்க, அவ்வளோ எம்பி தான் முதல்ல பார்லிமெண்ட்டுக்கே வாராங்க. அப்போ வந்து எல்லாரும் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய அளவில் அந்த பார்லிமெண்ட்கள் மாற்றம் அப்படி மாறுவதுதான் சரியா இருக்குமே ஒழிய
இது மக்கள் தொகை எண்ணிப்பில் மாற்றணும் என்ற நோக்கமே ஒரு தவறான நோக்கத்தின் அடிப்படையில் இருக்கு. எனவே இது வந்து அது அடிப்படையில் இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கும் இந்தியாவினுடைய கூட்டாட்சி தத்துவத்திற்கும் இந்தியாவினுடைய மக்களுக்கும் எதிரானது. இது வந்து முழுக்க முழுக்க RSS அரசியல், பிஜேபியினுடைய அதிகார வெறியினால் உருவாக்கப்பட்ட மசோதா தான் இந்த மசோதா. நன்றி.